அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்திற்கு பல்வேறு நிஅமத்துகளை அருட்கொடைகளை தந்திருக்கிறான். இருந்தாலும் மனிதனுடைய தேவைகள், மனிதனுடைய மனம் செல்வத்தின் பக்கம், பெருக்குவதின் பக்கம் அதிகமாக அவனுடைய மனம் லயித்து கொண்டே இருக்கிறது, அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு தங்கத்திற்கான குவியலே கொடுத்தாலும் எனக்கு இதை போன்று மற்றொன்று குவியல்கள் வேண்டும் என்று என்ன செய்வான்? ஆசிப்பான். அவனுக்கு தங்கத்தலான ஒரு நீரோடை, ஒரு பள்ளத்தாக்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும், மலையே கொடுக்கப்பட்டாலும், இன்னும் இதை போன்று இரண்டு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று என்ன செய்வான்? ஆசைப்படக்கூடியவனாக தான் மனிதன் என்பவன் இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவுதான் செல்வம் என்பது சேர்ந்தாலும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற செல்வத்தின் பக்கம்தான் அவன் சென்று கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். எப்படி ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது என்று சொன்னால், லவ்லி இப்னி ஆதம, ஆதமுடைய மைந்தனுக்கு ஐயகூன வாதியன் மின் ஸஹபின், தங்கத்தலான ஒரு வாதி, வாதி என்று சொன்னால் ஒரு நீரோடை என்பது அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும், அஹப்பா யகூன லஹு வாதியானி, இன்னும் எனக்கு இதே போன்று இரண்டு வேண்டுமே என்று என்ன செய்வான்? ஆசைப்படுவான். வலை யம்லஉ ஃபாஹு இல்ல துராப், அவனுடைய வாயை அடைப்பதற்கு மண்ணை தவிர வேறு எதுவும் இல்லை. அவனுடைய வாயிலே எப்பொழுது மண் நிரப்பப்படுமோ அப்பொழுதுதான் அந்த ஆசை என்பது அவனுக்கு விட்டு போக வேண்டும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எனவே ஒரு மனிதன் தனக்கு எவ்வளவு செல்வம் இறைவன் கொடுத்தாலும் அதை போதும் என்ற மனதோடு என்ன செய்ய வேண்டும்? யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹாக்குமுத் தகாசுர், மனிதன் தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டுமே என்று என்ன செய்கிறான்? தன்னுடைய தீனை விட்டும் அப்பாற்பட்டவனாக, தன்னுடைய இறைவனை விட்டும் அப்பாற்பட்டவனாக ஆகிவிடுகிறான். எதுவரை என்று சொன்னால், ஹத்தார் சுர்துமுல் மகாபிர, இந்த மக்பரா என்னும் அவனுடைய கபரை அவன் அடையும் வரை, அடைஞ்ச பிறகுதான் அவனுக்கு தெரியுது எனக்கு செல்வம் முக்கியம் அல்ல, அமல்தான் முக்கியம் என்று. இந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமிக்கிறாங்க. ஓதி காமிக்கின்ற நேரத்திலே அப்துல்லா இப்னு ஷஹீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உண்ணீர்கள், அது உங்களை விட்டும் நீங்கி விட்டது, அது வீணா போயிருச்சு. அதே போல ஆடைகளை அணிவித்தீர்கள், ஆடைகளை என்ன செஞ்சீங்க? போட்டீங்க, ஃபஅபலைத, அது மக்கி மண்ணாக போய்விட்டது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்கிறீர்கள், எந்த விஷயத்தை நீங்கள் சதகா கொடுத்தீர்களோ, அவ் தஸத்தக ஃபஅம்லைத, நீ எதை சதகாவாக கொடுத்தாயோ அதை தான் மிச்சமாக நீ வைத்திருக்கிறாய். நீ உண்ணது வீணாகிவிட்டது, நீ உடுத்தியது மக்கி போய்விட்டது, ஆனால் நீ எதை சதகாவாக கொடுத்தாயோ அதை தான் மிச்சமாக வைத்திருக்கிறாய். எனவே செல்வத்தின் பக்கம் நீங்கள் செல்வதானா என்றால் என்ன செய்யுங்க? சதகா செய்யக்கூடியவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. நாம் செல்வத்தின் பக்கம் அதிகமாக போகக்கூடாது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஏழ்மையான சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யார சொல்ல ஏதேனும் இருந்தால் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க, யார சொல்ல ஏதாவது இருந்தால் கொடுங்க. ரெண்டாவது தடவை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. மூன்றாவது தடவை வந்தாங்க, யார சொல்ல ஏதேனும் இருந்தால் கொடுங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுத்தாங்க. நான்காவதாக வந்து கேட்ட உடனே சொன்னாங்க, யா ஹக்கீம், சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன துன்யா, இந்த உலகம் இருக்கிறது, ஹலிருன் வ ஹுல்வுன், இது பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும், ஒரு பசுமையானதாக இருக்கும். உலகத்தில் எல்லாத்தையும் அடையணும் அடையணும் என்று என்ன செய்ய தோண்டும். வ ஹுல்வுன், இதை சுவைப்பதற்கு இனிமையாக இருக்கும். எது? துன்யா. இந்த செல்வம் இருக்கிறது, இன்னல் மால், இந்த செல்வம் என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா பசுமையானதாக இருக்கும், கண்ணுக்கு உழுவதற்கு இனிப்பாக என்ன செய்யும்? இருக்கும். ஃபமன் அஹதஹு, யார் இந்த செல்வத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ, பி சஹாவத்தி நஃப்ஸின், தாராளமான மனதை, அல்லாஹ் எனக்கு பரிபூர்ணமாக நல்லா கொடுத்திருக்கிறான், அப்படி யார் எடுப்பாரோ, பூரிக லஹு ஃபீஹி, அந்த செல்வத்திலே அல்லாஹ் அவருக்கு பர்க்கத் செய்து விடுகிறான். எனக்கு அல்லாஹ் போதுமான அளவு கொடுத்துட்டான், எனக்கு இதில் போதுமென்ற மனம் என்பது இருக்கிறது, தன்னிறைவு அடைகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அதிலே பர்க்கத்தை செய்து விடுகிறான்.
வமன் அகதஹு பி இஷ்ராஃபின், தனக்கு இன்னும் வேண்டும் வேண்டும் என்று பேராசையோடு யார் அதை அந்த செல்வத்தின் பக்கம் போகிறானோ, ஃபமன் லம் யுபாரிக் லஹு ஃபீஹி, அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்க்கத்து செய்ய மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு ஓமையாக சொன்னார்கள். அந்த மனிதன் யாருக்கு ஒப்பு தருமா? கான கல்லதி யஅகுலு, ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், வலம் யஷ்பஉ, அவன் எப்பொழுதுமே வயிறு நிரம்ப மாட்டான். சாப்பிடுவான் பசிக்குது, சாப்பிடுவான் பசிக்குது என்று வயிறு நிரம்பாமல் இருக்கிறானே, அதே போன்றுதான் அந்த மனிதன் தனக்கு இறைவன் எவ்வளவு கொடுத்தாலும் அவன் தன்னிறைவு பெறாதவனாக, போதுமென்ற மனம் உடாதவனாக என்ன செய்வான்? இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிறைவு பெறாதவர்கள், போதுமென்ற மனம் இல்லாதவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமையாக சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வரி வாங்குவதற்காக பல நாடுகளுக்கு என்ன செய்வாங்க? அனுப்பி வைப்பாங்க. அது போன்ற ஒரு சஹாபி அபூ உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ்ரைனுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்பொழுது வரி வசூலிச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக அவங்க போய் என்ன செய்ய? வரி வசூலிச்சுட்டு வருவாங்க. வருகின்ற நேரம் ஃபஜருடைய நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் கூட சஹாபா பெருமக்கள்ல, அன்சாரி தோழர்கள்ல அதை பார்த்த உடனே வரி வசூலித்து வந்திருக்கிறாங்க, செல்வம் நிறைஞ்சிருக்கு, மதீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில இவ்வளவு செல்வம் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்க போறாங்க அப்படி என்று ஒவ்வொருத்தரும் ஆசை கொண்டாங்க. அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுது விட்டு எல்லோருடைய பார்வையும் அங்கே தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, இருந்தாலும் பார்வை அங்கே போகுது, அவ்வளவு ஏழ்மை. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை அந்த சஹாபா பெருமக்கள் மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள் மீது நான் வறுமையை அஞ்சவில்லை, உங்களுக்கு வறுமை வந்துருமோ என்று நான் என்ன செய்யலை? அஞ்சவில்லை. வலாக்கின் அக்ஷா அன் தவுசத்து துன்யா, உங்களுக்கு இந்த துனியா என்பது, உலகம் என்பது விசாலப்படுத்தி கொடுக்கப்படுமோ, நீங்க எதவனால் அனுபவிச்சுக்க என்று அல்லாஹ் உங்களுக்கு விசாலப்படுத்தி கொடுத்து விடுவானோ என்பதை நான் பயப்படுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? இதற்கு முன்னர் இருந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை விசாலப்படுத்தி கொடுத்தான், நீங்க எதை வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் என்ன விசாலப்படுத்தி கொடுத்தான். ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூ, அவர்கள் அந்த துனியாவிலே அந்த செல்வத்தை அடைய வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்னொருத்தர் பொறாமை கொள்றது, இன்னொருத்தர் செல்வத்துக்காக வேண்டி போட்டி போட்டு கொண்டார்கள். எனவே உஹலிகத்து, அவர்கள் எல்லாம் என்ன செய்ய? அழிக்கப்பட்டார்கள். எனவே நீங்களும் அழிக்கப்பட்டு விடுவீர்களோ இந்த செல்வத்தின் காரணமாக என்று நான் பயப்படுகிறேன். துனியாவினுடைய மோகம், செல்வத்தினுடைய மோகம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. போதும் என்ற மனம் என்பது இருக்க வேண்டும். இன்னைக்கு பிறரை பார்த்து வாங்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவு, எனக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் நான் அவனுக்கு காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்கிறேன்? வாங்குகிறேன். இப்படின்னு செல்வத்தை என்ன செய்வது? வாங்குவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய வீட்டிலே உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும், ஏன் உன்னுடைய விருந்தாளிக்காகவும் தான் பொருட்கள் இருக்க வேண்டுமே தவிர அதை மிஞ்சிய ஒரு பொருள் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க. ஃபிராஷுன் லிர்ரஜுலி, கணவனுக்காக வேண்டி ஒரு விரிப்பு இருக்க வேண்டும். வலில் மர்அத்தி ஃபிராஷுன், அவனுடைய குடும்பத்தானுக்கு மனைவிக்காக வேண்டி ஒரு இருக்க வேண்டும். வஸாலிசு லில்லைஃபி, மூன்றாவதாக ஒரு விரிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது விருந்தாளிக்காக வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வர்ராபிஉ, நான்காவதாக ஒரு விரிப்பு உன்னுடைய வீட்டிலே மிலமெச்சமாக இருக்குது என்று சொன்னால் ஷைத்தானி, அது ஷைத்தானுக்குரியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆடம்பரமாக எவ்வளவு ஆடைகள் நம்மளுடைய அலமாரிகளிலே, இதெல்லாம் வீண் விரயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுவான், லா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், ஃபஇன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் ஒருபோதும் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். இதே வார்த்தையை அல்லாஹ் வேற ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், இந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அங்கே இஸ்ராஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான், இங்கே தபுதீர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இஸ்ராஃப் என்று சொன்னால் தனக்கு அது அவசியம்தான், இருந்தாலும் மேல் அதிகமாக வாங்கி வாங்கி வைப்பது. ட்ரெஸ் போடுறோம், போதும் 6 செட்டு இருந்தால் போதும், அதுக்கு மேலே இன்னைக்கு எத்தனை அலமாரிகள் நம்ம வீடுகளில் இருக்கு, புடவைகள் அணியப்படுதா, வீணான விஷயங்கள், இது எல்லாம் வீண் விரயம். ஆனால் இன்னொன்று இருக்கு தபுதீர், மேலும் வீண் விரயம். எது தெரியுமா? அவசியமில்லாத விஷயங்கள், அவசியமில்லாத விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கும், வாங்கி வேஸ்ட்டாக வச்சிருப்போம். இதையெல்லாம் வீண் விரயம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது காரணம் என்ன? துனியாவை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கம்,
துனியாவுடைய மோகம், செல்வத்தினுடைய மோகம். அவன் வாங்கிவிட்டான், அவனிடத்தில் இருக்கிறது நானும் வாங்குவேன் என்ற அந்த எண்ணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இதா நதர அஹதுக்கும், உங்களிலே ஒருவன் பார்த்தால், இலாமன் ஃபுஸ்ஸில அலைஹி மினல் மாலி வல் ஹல்க், ஒருவனுக்கு உடல் அழகும் அதே போன்று பொருள் செல்வமும் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனை, உங்களை விட சிறந்த ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், ஒருபோதும் அவனை போன்று நீங்கள் என்ன செய்ய எண்ணாதீர்கள். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, எனக்கும் அது வேண்டுமே என்று கடன் வாங்கி, ஒரு லோன் வாங்கி நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் அது போன்ற பொருளை அடையக்கூடாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, ஃபல் யன்துர் இலா மன் ஹுவ அஸ்வல மின்ஹு, அவனை விட, அதாவது யார் பார்க்கிறானோ அவனை விட நீ தாழ்ந்ததை என்ன செய்ப்பார், அவனை விட மேல் மிஞ்சதை என்ன செய்யாத, ஒருபோதும் பார்க்காதே. நீ பார்க்கின்றவனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி நீயும் அதன் பக்கம் என்ன செய்யாத போகாதே. உன்னை விட தாழ்ந்த ஒரு மனிதன் இருப்பானே அவனை பார். இன்னைக்கு இப்போ நம்ம பைக்கில் போய்கிட்டு இருக்கிறோம், அவர் பார்த்தியா காரில் போயிட்டு இருக்கிறாரு, நாம் அது மாதிரி ஒரு கார் வாங்கினா என்ன, ஒரு லோனை போட்டு வாங்கினா என்ன என்று நாம் அந்த பக்கம் போகணும்னு சொன்னால் நாம் மிக மோசமான சூழ்நிலைக்கு தான் போவோம். இதுவே நாம் பைக்கில் போகிறோம், பக்கத்தில் இருக்கிறவன் எதில் போயிட்டு இருக்கிறான், சைக்கிளில் போயிட்டு இருக்கிறான், அதை பார்க்கலாம். சில நபர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, அதை பார்க்கலாம். சில நபர்கள் அந்த பாதம் கூட இல்லாமல், கால்கள் கூட இல்லாமல் ரோட்டோரங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, முட்டுக்காலில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்களே, அவர்களை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் நாம் என்ன செய்ய இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இந்த துனியாவுடைய மோகம், இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை என்பது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு துனியாவுடைய ஆசை அற்றுப்போகும் என்று சொன்னால், மரணத்தினுடைய அந்த விளிம்பு வருகின்ற நேரத்தில் தான் மனுஷனுக்கு என்ன செய்யும், நான் இவ்வளவு செல்வங்களை சேர்த்து வச்சேனே, இது வீணாக போகிறதே என்று என்ன செய்வான், யோசிப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அந்த அத்தியாயத்தில் 10வது வசனம் இப்படி சொல்லி காட்டுவான், வஅன்ஃபிகு, நீங்கள் என்ன செய்யுங்கள், செலவு செய்யுங்கள், மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதுகுல் மௌத், உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னர் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்குகளிலிருந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், செலவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், மௌத் வந்த தருணத்திலே அந்த மனிதன் எப்படி கதறுவான் தெரியுமா, செல்வம் சேகரித்து வைத்தவன், ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் எனக்கு நீ கொடுக்க மாட்டாயா. இந்த நேரத்தில் கடைசி அந்த நேரத்தில் சொல்வானாம், கொஞ்சம் கால அவகாசம் எனக்கு கொடுக்கவா, கொடுத்தால் ஃபஅஸத்தக, அதை நான் இப்பொழுது சதக்கா செய்வேனே, வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் நல்லவர்களுடைய கூட்டத்திலே ஆகிவிடுவேனே என்று அந்த மனிதன் அந்த நேரத்திலே கதறுவான். ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது. பெரிய மன்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வான், ரொம்ப பெரிய ஆட்சி செய்தவர்கள், அவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய ஜன்னல் ஓரமாக அவர்களுடைய பார்வை ஒரு சலவை தொழிலாளி ஒரு வண்ணாத்தியை பார்த்து போகுது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், அவ்வளோ பெரிய மன்னர், அந்த வண்ணாத்தி தொழிலை போன்றவன், அவனை போன்று நான் ஆகியிருக்கக்கூடாதா, அந்த சலவை தொழிலாளியை போன்று நான் இருந்திருக்க கூடாதா? காரணம், அவன் ஒரு நாள் சம்பாதிக்கிறான், ஹலாலான அந்த உணவை வைத்து அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறான், அவனுக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லை. எனக்கு எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து என்னை அரசனாக ஆக்கினானே, அந்த அல்லாஹ்விடத்திலே நான் என்னுடைய கணக்கை எப்படி நிறைவேற்றுவேன், என்னுடைய கணக்கை நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் நிறைவேற்றுவேன் என்று அவர் அந்த நேரத்தை சொன்ன வார்த்தை அபு ஹாசிம் என்பவர்கள் சொல்றாங்க, அந்த வார்த்தையை கேட்டுதான் நான் படிப்பினை பெற்றுக்கொண்டேன். மரண தருவாயில் ஒவ்வொரு மனிதனும் இதை என்ன செய்வான், சொல்லிக் கொண்டுதான் இருப்பான். நான் இவ்வளவு செல்வத்தை சேர்த்தேனே, என்னுடைய கபருக்காக வேண்டி, என்னுடைய தேவைக்காக வேண்டி நான் என்ன செய்தேன். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, பணத்தை செல்வத்தை சேகரிக்க வேண்டும், ஆனால் அது நல்வழியில் என்ன செய்ய வேண்டும், செலவு செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு நேரத்தில் வீண் விரயத்திலோ, எந்த ஒரு நேரத்திலும் நம்மளுடைய தேவைக்கு அப்பாற்பட்டதாகவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மளுடைய செல்வம் என்பது ஜக்காத் கொடுப்பதற்காக வேண்டி இருக்கலாம், மிக முக்கியமாக ஹஜ் செய்வதற்காக வேண்டி இருக்கலாம், அதே போன்று திருமணத்திற்காக வேண்டி நம்மளுடைய செல்வங்கள் இருக்கலாம், மஹர் கொடுப்பதற்காக வேண்டி இருக்கலாம், அகீகா கொடுப்பதற்காக வேண்டி இருக்கலாம். நல் வழியில இறைவனிடத்தில் நாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், அல் ஹுதா வத்துகா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா, யா அல்லாஹ் நேர்வழியை எனக்கு கொடுப்பாயாக, எனக்கு இறையச்சத்தை கொடுப்பாயாக. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வல் அஃபாஃப, யா அல்லாஹ் எனக்கு போதும் என்ற அந்த தனித்தன்மை என்ன செய்வாயாக, கொடுப்பாயாக, சுய கட்டுப்பாட்டை எனக்கு கொடுப்பாயாக.
எந்த ஒரு விஷயத்திலும் பத்தினித்தனத்தை அப்பாற்பட்டு நடக்கின்ற அந்த நிலை எனக்கு கொடுக்காதே என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், வல் கினா, எனக்கு போதும் என்ற மனதை கொடுப்பாயாக. இந்த 4 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே என்ன செய்வோம், கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஹதீஸ் ஷரீஃப்களை, முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸில் வருது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நாம் செல்வத்தை பெறுவது நல் வழிகளுக்காக வேண்டி, நல்ல விஷயங்களுக்காக இருக்க வேண்டும் என்று தவிர வீண் விரயங்களுக்காகவோ அல்லது நம்மளுடைய பெருமையை காட்டுவதற்காகவோ பகட்டை காட்டுவதற்காகவோ நம்முடைய செல்வம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், லைசல் ஹினா அன் கஸ்ரத்தில் அரல், நீங்கள் வசதி வாய்ப்பை காண்பிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு செல்வம் என்பது இல்லை. வலாக்கின்னல் ஹினா, இந்த செல்வம் என்பது ஹினன் நஃப்ஸ், போதும் என்ற மனம் இருக்கிறதே அதுதான் செல்வம். எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், எனக்கு இது போதுமானது, ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை, இப்படி இருக்கிறோமே, இதுதான் உண்மையான செல்வம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யமன் நாட்டுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல உபதேசங்கள் செய்கின்ற நேரத்தை சொன்னார்கள், இய்யாக்க வத்தனஉம, முஆதே, நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை ஒருபோதும் ஒரு ஆட்சி ஆளுநராக இருக்கும்போது தேர்ந்தெடுக்காதீர்கள், உங்களையும் என்ன செய்கிறேன் எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்ன இபாதல்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியார்கள் லைசூ மினல் முத்தனஇமீன், அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒருபோதும் எதில் இருக்க மாட்டாங்க, இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சஹாபா பெருமக்களை சீர்படுத்தி இருக்கிறாங்க என்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரர் சாலிம் இப்னு அப்துல்லா, அவங்க ஒரு சமயம் காபத்துல்லா ஷரீஃபில் உள்ள உட்காந்து துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு மன்னர் ஹிஷாம் இப்னு மலிக் அவரும் உள்ள வரார். வந்து பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னாங்க, சல்லி ஹாஜத்தன், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். ஒரு அரசர் வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டிலே இருந்து கொண்டு காபத்துல்லா ஷரீஃபுகள் உள்ளே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் கேட்பதை நான் வெட்கப்படுகிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் தான் கேட்பேன், அல்லாஹ்வை தவிர்த்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனை தவிர்த்து நான் வேறு இடத்துல என்ன செய்வான்னு கேட்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க உடனே என்ன செய்ய வெளியே போயிட்டாங்க. வெளியே போய்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை காத்துட்டு இருந்த உடனே இவங்க துவாலாம் செஞ்சுட்டு வெளியே வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்களாம், இப்பொழுது நீங்கள் கேளுங்க, உள்ளே இருந்தால் தான் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, சல்லி ஹாஜத்தன், இப்போ ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னார்களாம், இவங்க உமரதனுடைய பேரர் சாலிம் அவங்க சொன்னாங்களாம், நான் உள்ளே இருக்கும் பொழுது கேட்டேன், இப்பொழுது வெளியே வந்து இருக்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் கேட்கிறீர்களே, நான் உங்களிடத்தில் இந்த இடத்தில் கேட்பதை எதை கேட்க வேண்டும், துனியாவை கேட்க வேண்டுமா இல்லை ஆகிரத்தை கேட்கட்டுமா, துனியாவை கேட்கட்டுமா அல்லது ஆகிரத்தை கேட்கட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே சொன்னார்கள், நான் எப்படி ஆகிரத்தை உங்களுக்கு தர முடியும், துனியாவில் ஏதேனும் கேளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னார்களாம், துனியாவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், துனியாவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அந்த அல்லாஹ்விடத்திலே நான் துனியாவை கேட்க மாட்டேன், அல்லாஹ்விடத்திலே துனியாவுடைய முகத்தை நேசிவிட கேட்க மாட்டேன், பிறகு உங்களிடத்திலே நான் எப்படி துனியாவை கேட்பேன். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரர் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. துனியாவுடைய விஷயங்களில் மோகம் இல்லாமல், பணத்து ஆசை இல்லாமல், அதை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், ஆகிரத்துக்காக வேண்டிய தன்னுடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டிய சஹாபா பெருமக்களும் அவர்களை சார்ந்தவர்களும் என்ன வாழ்ந்திருக்கிறாங்க. நாம் அந்த வழியிலே துனியாவுடைய மோகம் இல்லாமல், அந்த பணத்தாசை இல்லாமல் நாம் சிறந்த முறையில் வாழ்ந்து நம்மளுடைய கபருக்காக நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சதக்காக்களை கொடுத்து நாம் என்ன செய்ய வாழ வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சாலிஹான வாழ்க்கையை தந்தருள்வானாக. அந்த பணத்தாசை இல்லாமல் வாழ்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.